Dear friends, welcome. So last video lectures வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சர் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் லீஃப் ஸ்ப்ரிங் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லீஃப் ஸ்ப்ரிங் வந்து என்னென்னா லீஃப் ஸ்ப்ரிங் இஸ் யூஸ்ட் இன் ஹெவி லோட் கேரிங் அப்ளிகேஷன்ஸ், அதாவது டு அப்சர்வ் ஷாக் அண்ட் வைப்ரேஷன். நம்ம வந்து என்ன லீஃப் ஸ்ப்ரிங்லாம் நம்ம வந்து என்ன ட்ரக்ஸு பஸ்ஸஸ் அதிலலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ லீஃப் ஸ்ப்ரிங் வந்து என்ன ஹெவி லோட் கேரிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். சரியா? கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இதான் லீஃப் ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் லீவ் ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கிளிப் யூஸ் பண்ணி ரீபவுண்ட் கிளிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஹோல்டு பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ரீபவுண்ட் கிளிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். அண்ட் தென் சென்டர் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா மெயின் லீஃப் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற லீஃப் வந்துன்னா மெயின் லீஃபு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். சரியா? ஸோ இது வந்து என்ன மெயின் லீஃபு. அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக என்ன கிராஜுவேட்டட் லென்த் லீஃப் அப்படின்றது என்னென்னா லென்த் வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே வரும். சரியா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னன்னா மெயின் லீஃபு. அது வந்து நமக்கு வந்து லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து என்ன கிராஜுவேட்டட் லென்த் லீஃபு. சரியா? ஸோ நமக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கிளிப் அண்ட் நமக்கு வந்து போல்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ இங்கே வந்து லோடு ஆக்ட் ஆகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டுலையுமே வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த போர்ஷன் வந்து என்ன ஐ அப்படின்றது வந்து சொல்லுவோம். சரியா? இந்த போர்ஷன் வந்து என்னன்னா ஐ போர்ஷன் அப்படின்றது வந்து சொல்லுவோம். சரி, ஐ போர்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு எண்டுலேயே வந்தோம்னா லோடு வந்து ஆக்ட் ஆகும். சரியா? இந்த ரெண்டு லோடு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்தோம்னா 2L1 அப்படின்றது ஸ்பேன் லென்த்து. ஸோ 2L1 அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் லென்த்து. ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஹாஃப் செக்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். இன்னொரு ஹாஃப் செக்ஷன் வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்றனால ஒரு ஹாஃப் செக்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணுவோம். ரெண்டு ஹாஃப் செக்ஷன் பண்ணாமல் ஒரு ஹாஃப் செக்ஷன் மட்டும் நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணுவோம். ஸோ வந்து லோடு வந்து ஒரு ரெண்டு லோடு நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ரெண்டு எண்டுலேயும் ரெண்டு லோடு வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீஃப் இருக்கும், தென் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்க ஃபுல்லாக என்ன கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். ஸோ இதில் வந்து என்னன்னா கிளிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஹோல்டு பண்ணியிருப்போம். ஸோ இதில் இந்த ஏ அப்படின்றது வந்து என்ன பேண்ட் வித். சரியா? ஸோ பேண்ட் வித் அப்படின்னா ரெண்டு கிளிப்புக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது என்ன பேண்ட் வித் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஏ அப்படின்றது வந்து பேண்ட் வித். ஓகே. ஸோ அதனால் ஏ அப்படின்றதுனா பேண்ட் வித், சென்டர்னா சென்டர் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன இது பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன மெயின் அடுத்தது என்னன்னா நிப்பிங் ஆக்ஷன் அப்படின்றது வந்து சொல்லியிருப்போம். ஸோ நிப்பிங் ஆக்ஷன் அப்படின்னா த ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ்ஸ் ஆர் 50% மோர் தென் தி ஸ்ட்ரெஸ் இன் தி கிராஜுவேட்டட் லென்த். ஸோ இது வந்து என்னன்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து கிராஜுவேட்டட் லென்த் லீஃபு. ஸோ நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ் வந்து எதில் மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபில் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்ன மேக்ஸிமம் இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் தி கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். ஸோ அப்படின்றப்ப என்னன்னா ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் ஈக்குவலைசிங் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் இஸ் டு ப்ரீ ஸ்ட்ரெஸ் தி ஸ்ப்ரிங். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ரிங் வந்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து பண்ணி வச்சிருப்போம். அதாவது போல்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் போல்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆக்ஷன் பேர் தான் வந்து என்னன்னா நிப்பிங் அப்படின்றது வந்து சொல்கிறோம். சரியா? நிப்பிங் ஆர் நிப்பிங் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து என்ன ஒரு லீஃபு, இது வந்து இன்னொரு லீஃபு. சரியா? என்னன்னா நம்ம வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து பண்ணியிருக்கோம். சரியா? ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா நிப் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் தான் இது வந்து ஃபுல் லென்த் லீஃபு. ஸோ இது வந்து என்ன கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். நமக்கு வந்து என்ன ஃபுல் லென்த் லீஃபில் தான் என்ன மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கிராஜுவேட்டட் லீஃபில் இருந்ததுன்னா கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஆல்ரெடி வந்து என்ன ஃபுல் லென்த் லீஃபில் வந்து என்ன நம்ம வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருப்போம். சரியா? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்போம். சரியா? ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்படின்றப்ப வென் கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா நிப் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா நிப்பிங் ஆக்ஷன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது என்ன லீவ் ஸ்ப்ரிங்ல நிப்பிங் ஆக்ஷன் அப்படின்றது வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து என்னென்னா
டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் லீஃப் ஸ்ப்ரிங். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், நான் 2 லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ W இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ P. சரியா? டோட்டல் லோடு இருந்ததுன்னா டோட்டல் அப்ளைடு லோடு இருந்ததுன்னா W. ஸோ W இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ P. 2 லோடு தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு எண்டில் இன்னொரு எண்டில் வந்தோம்னா 2 ஐ போர்ஷனில் இருந்தோம்னா நமக்கு வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ W இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ P. பட் நம்ம டிசைன் பண்ண போகிறதுனா ஒரு ஹாஃப் செக்ஷன் தான் நான் வந்து டிசைன் பண்ணுவோம். அப்போ P இஸ் ஈக்குவல் டு W பை T 2. ஓகே, P இஸ் ஈக்குவல் டு W பை 2. தென் வந்தோம்னா எஃபெக்டிவ் லென்த். சரி, எஃபெக்டிவ் லென்த் L இஸ் ஈக்குவல் டு 2L1 மைனஸ் A டிவைடட் பை 2. இந்த சென்டர் போர்ஷன் வந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஆக்ட் ஆகாததுனால மைனஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு 2L1 மைனஸ் A டிவைடட் பை 2. இந்த 2L1 அப்படின்றது வந்து ஸ்பேன் லென்த். ஸோ 2L1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த். 2L1 அப்படின்றதுனா ஓவரால் லென்த் ஆர் ஸ்பேன் லென்த்து. ஸோ வந்து என்ன எஃபெக்டிவ் லென்த் வந்து ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். தென் எஃபெக்டிவ் லென்த்தோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் லென்த்தோட ஃபார்முலா வந்து என்ன 2L1 மைனஸ் A. ஏன்றதுனா இந்த பேண்ட் வித்து. சரி, ஏன்றது வந்து பேண்ட் வித்து. ஸோ கொஷின் வந்து கொடுக்கல அப்படின்னா ஏன்றது வந்து 80 mm வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்றது வந்து பேண்ட் வித்து. கொஷின் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஏ வந்து 80 mm எடுத்துக்கலாம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு 2L1 மைனஸ் A டிவைடட் பை 2. தென் வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் லீஃப் N இஸ் ஈக்குவல் டு NE ப்ளஸ் NG அப்படின்றது வந்து சொல்லுவோம். NE அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து எத்தனை இருக்குது ப்ளஸ் நம்பர் ஆஃப் கிராஜுவேட். NG அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். ஸோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து கால்குலேட். நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து லோடு வந்து இது பண்ணோம். லோடு இஸ் ஈக்குவல் டு W, அதாவது W by 2. Then effective length is equal to L is equal to 2L1 minus A divided by 2. Then total number of leaves N is equal to NE plus NG. So number of extra full length leaf வந்து என்ன, number of graduated length leaf வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 இருக்குது. சரியா? ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7.104 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பிஜின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, சிக்மா பிஇன்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம என்னன்னா சிக்மா பிஇன்ற ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன் இந்த சிக்மா பிஇ அப்படின்றது எடுத்துக்கிறோம்னா நமக்கு வந்து என்ன சிக்மா பிஇன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். நமக்கு வந்து என்ன ஃபுல் லென்த் லீஃபில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படின்றனால இந்த எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகே, என்னன்னா கிராஜுவேட்டட் லீவ்ஸில் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனில் நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃபாக இருக்கா இல்லைன்றது வந்து செக் பண்ணுறோம். அதனால் சிக்மா பியோட ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 18PL டிவைடட் பை B into T square plus 3 into NE plus 2 into NG. So NE na number of extra full length leaf, NG அப்படின்றதுனா number of graduated leaf. சரியா? ஸோ அந்த சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 வந்து இருக்குது. ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் தி எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. எல்ன்றது வந்து எஃபெக்டிவ் லென்த் நம்ம வந்து முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃபெக்டிவ் லென்த் வந்து முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் வந்து என்னன்னா பின்றது வந்து பிரெத் ஆர் வித் ஆஃப் த லீஃப். சரியா? பின்றதுனா பிரெத் ஆர் வித் ஆஃப் த லீஃப். டீன்றதுனா திக்னஸ் ஆஃப் த லீஃப். ஸோ NEன்றனா நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப், NGன்ற நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா பியோட வேல்யூவும் டியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ பியோட வேல்யூ டியோட வேல்யூ வந்து கொடுத்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த பிஎன்டிக்கு வந்து என்னன்னா ரேஷியோ வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? பிஎன்டிக்கு வந்துன்னா ரேஷியோ வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ரேஷியோ வந்து கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா டிஃப்ளெக்ஷனும் ரேஷியோவும் கொஸ்டின் வந்து கொடுக்கலன்னா நம்ம வந்து N into T divided by B is equal to 2 அப்படின்றது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பியும் தெரியாது டியும் தெரியாது, ரெண்டுமே தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் இருந்தால் ஏதாவது ஒரு ரிலேஷன் ரேஷியோ கொடுத்து தான் அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படின்றது ஏன்னா சிக்மா பிஇ கொஸ்டினில் வந்து கொடுத்துருவாங்க. லோடு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம், எஃபெக்டிவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பிஎன்டி நமக்கு வந்து என்ன ஏதாவது ரிலேஷன் ஒரு ரேஷியோ இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் பி வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம், தென் டி வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன் கேஸ் வந்து என்ன இந்த ரேஷியோ வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா N into T divided by B. இந்த N into T அப்படின்றதுனா என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரியா? என்னன்றது நம்பர் ஆஃப் லீவ்ஸ். சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடையாது, என்னன்றதுனா நம்பர் ஆஃப் லீவ்ஸ்.
இன்டூ டி, டீன்றதுனா திக்னஸ் டிவைட் பை பி இன்ட்டுனா பிரெத் ஆர் வித் ஆஃப் த லீஃப் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து பியோட வேல்யூ டியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். திக்னஸ் ஆஃப் த லீஃப் பின்றது பிரெத் ஆஃப் த லீஃபும் பிரெத் ஆர் வித் ஆஃப் த லீஃபும் தென் டீன்றதுனா திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 வந்து பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் y is equal to 12p L cube divided by bt square into 3ne plus 2ng into e. இந்த e வந்து என்ன உங்களுக்கு டேட்டா புக்கில் வந்து இருக்காது, அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரியா, இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன 12p into L cube divided by b into t cube into 3ne plus 2ng into e. இந்த ஈன்றதுனா யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, அது வந்து டேட்டா புக்கில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்காது. ஸோ அதனால் வந்து என்ன இந்த ஈன்றதுனா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, deflection y is equal to 12 into p L cube divided by e into b into t cube 3 into ne plus 2 into ng. இந்த ஈன்றதுனா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் மெட்டீரியல். ஈன்றதுனா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து லோடு தெரியும், எல்ன்றது எஃபெக்டிவ் லென்த் தெரியும், பியோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும், எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, தேர்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஐஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். சார் ஐஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து ஐ அப்படின்றது சொல்கிறோம். சரி, இந்த போர்ஷன். சரியா, இதோட டயாமீட்டர் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். டயாமீட்டர் ஆஃப் தி ஐஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஐஸ் கால்குலேட் பண்ணுறோம்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பீரிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ பீரிங் ஸ்ட்ரெஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ பி டிவைடட் பை டியூ. சரியா, யூ அப்படின்றதுனா வித் ஆஃப் த லீஃப், யூ அப்படின்றதுனா வித் ஆஃப் த லீஃப் ஆர் பி. ஓகே, யூ அண்ட் பி வந்து என்ன சேம் வேல்யூ தான். நம்ம வந்து என்ன பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரெத் ஆஃப் த லீஃப் ஆர் பிரெத் ஆர் வித் ஆஃப் த லீஃப் வந்து கால்குலேட் பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ யூவும் பியும் வந்து சேம் வேல்யூ தான். பிபி இஸ் ஈக்குவல் டு பி பை டி இன்ட்டு யூ. இந்த ஈக்குவேஷன் வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. பிபி இஸ் ஈக்குவல் டு பி பை டி இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து டேட்டா புக் வந்து இருக்காது. ஸோ பிபி அப்படின்றதுனா பியரிங் ப்ரெஷர். சரியா, பிபி அப்படின்னா பியரிங் ப்ரெஷர். அது கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா 8 Nm² வந்து எடுத்துக்கலாம். ஸோ டி வந்து என்ன டயாமீட்டர் ஆஃப் தி ஐ அதான் வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, டின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் ஐ அதான் வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்ன பின்றது வந்து லோடு, பிபின்றது வந்து பியரிங் ப்ரெஷர், அது வந்து கொஸ்டினில் கொடுக்கலன்னா 8 Nm² வந்து எடுத்துக்கிறோம். யூன்றதுனா வித் ஆஃப் த லீஃப்ன்றதுனா பியோட வேல்யூ தான். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 32m டிவைட் பை பை டி கியூப். ஓகே, எம்ன்றதுனா பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன கன்சிடர்ட் அஸ் எ கேன்டிலிவர் பீம். கன்சிடர்ட் அஸ் எ கேன்டிலிவர் பீம். நமக்கு வந்து என்ன கேன்டிலிவர் பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் வந்து W L/4 நம்ம வந்து போடுவோம். சரியா, ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். பெண்டிங் மொமெண்ட் M இஸ் ஈக்குவல் டு P இன்டூ V டிவைட் பை 4. ஓகே, டபிள்யூன்றதுனா லோடு, இங்கே வந்து பின்னு எடுத்துக்கிறோம். எல்ன்றது வந்து லென்த்து, இங்கே வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து வின்றது எடுத்துக்கிறோம் டிவைடட் பை 4. இந்த வி அப்படின்றது வந்துன்னா U + 2C. சரியா, என்னன்னா சி அப்படின்றது வந்துன்னா கிளியரன்ஸ். சரியா, இங்கே வின்றது வந்துன்னா U + 2 into C. ஸோ சின்றது வந்துன்னா கிளியரன்ஸு. ஸோ சின்றது வந்து கிளியரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2mm வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். வின்றது வந்து ஓவரால் லென்த். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்மோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். எம்மோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும்னா வியோட வேல்யூ வந்து நம்ம வேணும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு U + 2C. ஸோ இது கால்குலேட் பண்ணக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எம்மோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து டியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ டியோட வேல்யூ வந்து என்ன நமக்கு வந்து 2 டியோட வேல்யூ வந்து கிடச்சிடும். அதாவது டயாமீட்டர் ஆஃப் தி வந்து 2 வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேரிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். தென் வந்து என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, மேக்ஸிமம் டயாமீட்டரோட வேல்யூ டயாமீட்டர் ஆஃப் தி ஐ வந்து என்ன டயாமீட்டர் ஆஃப் ஐ வந்து என்ன மேக்ஸிமம் டயாமீட்டர் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்ன இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் ஆஃப் லீஃப். சரி, அது வந்து கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் R இஸ் ஈக்குவல் டு L1² டிவைடட் பை 2 into Y. L1 அப்படின்றது வந்து ஓவரால் லென்த் ஆர் ஸ்பேன் லென்த். சரியா, L1 அப்படின்றதுனா ஓவரால் லென்த் ஆர் ஸ்பேன் லென்த். ஒய்ன்றதுனா டிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா லென்த் ஆஃப் த லீஃப். ஸோ இதான் வந்து முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ லென்த் ஆஃப் த லீஃப் அப்படின்ற கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் த லீஃப் இஸ் ஈக்குவல் டு length of R3 is equal to 2L by n minus 2 into R plus A.
ஸோ இது ஏன் அப்படின்றதுனா பேண்ட் வித்து, எல்ன்றது வந்து எஃபெக்டிவ் இது, என்னன்றதுனா நம்பர் ஆஃப் லீஃப். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கன்சிடர் 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப், 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் கன்சிடர் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் வந்து என்ன n-2ன்றது வரும். இதுவே கன்சிடரிங் 3 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து என்ன வரும்னா n-3ன்றது வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்ன நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்ன 7 சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்துன்னா 7 வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த 7ல் வந்துன்னா 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து இருக்குது இல்லையா. ஸோ n is equal to 7. ஸோ NEயோட வேல்யூ வந்துன்னா நமக்கு வந்து 2. ஓகே, நமக்கு வந்து தெரியும் n is equal to NE plus NG. இங்கே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சரியா. டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் n is equal to NE plus NG. ஸோ அப்போ வந்துன்னா NGயோட நம்பர் ஆஃப் NEன்னா வந்து என்னது நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப், NG வந்து என்ன நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் 7 இருக்கு, NEயோட வேல்யூ வந்து 2ன்றது அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ NGயோட வேல்யூ வந்து 5 அப்படின்றது வந்து வரும். ஓகே, NG அப்படின்றதுனா 5 அப்படின்றது வந்துடும். இப்போ இதான் வந்து என்ன லீஃப் ஸ்ப்ரிங்கு. நமக்கு வந்து என்ன 7 லீஃப் ஸ்ப்ரிங் வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா இது வந்து L1, L2, L3, L4 சரியா. ஸோ L1 அப்படின்றது லென்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங், L2ன்றது லென்த் ஆஃப் தி செகண்ட். இது வந்து என்ன இந்த L1 to L4 அப்படின்றது வந்து கிராஜுவேட்டட் லென்த் சரியா. கிராஜுவேட்டட் லீவ்ஸ் L1, L2, L3, L4ன்னா கிராஜுவேட்டட் லீவ்ஸ், அதோட லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும் சரியா. ஸோ L1ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லீஃபோட லென்த்து, L2 அப்படின்றதுனா செகண்ட் லீஃபோட லென்த்து, L3ன்னா தேர்ட் லீஃபோட லென்த்து, L4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லீஃபோட லென்த்து. அதுக்கப்புறம் என்னன்னா 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து இருக்கு சரியா. 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்குன்றதுனால அது வந்து சேமாக தான் இருக்கும். அப்படின்றப்ப வந்து L5, L6. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் அப்படின்றதுனால L5 is equal to L6. ஓகே, L5ம் L6ம் சேம் வேல்யூவாக தான் இருக்கும். L7 வந்து என்னன்னா மாஸ்டர் லீஃப். ஸோ நமக்கு வந்து டோட்டல் 7 லீஃப் இருக்கு. டோட்டல் 7 லீஃப் இருக்கு. அதில் 7th லீஃப் வந்து என்னன்னா மாஸ்டர் லீஃப். ஸோ வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து போகணும். L1ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் லீஃப், L2ன்றதுனா இதில் வந்து என்ன L1 to L4 வந்து என்னன்னா L1 to L4 வந்து என்னன்னா கிராஜுவேட்டட் லீஃப் லென்த் சரியா. L5 L6 வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கிறதுனால L5 L6 அதோட வேல்யூ என்னன்னா L5 is equal to L6. L7ன்றது வந்து மாஸ்டர் லீஃப். L7 அப்படின்றது வந்து மாஸ்டர் லீஃப். ஸோ L7 வந்தோன்னா இன்கேஸ் நமக்கு வந்து என்னோட வேல்யூ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து L17 இருக்கு, 20 இருக்கு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 20க்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் லென்த் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் L1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2L/n-2. இந்த 2ன்றது வந்து என்ன கவனிங்க, 2ன்றது வந்து என்ன நமக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கு சரியா. 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்குனால இங்கே வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுவே வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து 3 இருக்குன்னா இங்கே வந்து n-3 வந்து போடணும். ஓகே, தென் L1 அப்படின்றனால ஃபர்ஸ்ட் லென்த் அப்படின்றனால இன்டூ 1 இங்கே வந்து 2L/n-2 இன்டூ R அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ L1 அப்படின்னா 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் 1 + A. அதுவே L2 அப்படின்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L3னா வந்து என்ன வருது L3னா எப்படி ஒரு ஈக்குவேஷன். ஸோ L3 is equal to 2L/n-2 இன்டூ 3 + A அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி L4 வரும், தென் L5 வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா L1 to L5 வந்து என்ன லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து என்ன 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால L5 is equal to L6. ஸோ L1 to L5 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். L5 is equal to L6 ரெண்டில் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன L7ன்றதுனா மாஸ்டர் லென்த் லீஃப். ஸோ இதுதான் என்ன மாஸ்டர் லீஃப் சரி, இதுதான் மாஸ்டர் லீஃப். ஸோ அதோட லென்த் கால்குலேட் பண்ணுறதுன்னா 2L1 + π into d + 2 into 2 சரியா. ஸோ என்னன்னா இதுதான் மாஸ்டர் லென்த் லீஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2L1 + π into d + t into 2. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா மாஸ்டர் லீஃபோட லென்த் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் எத்தனை லீஃப் இருக்கோ அத்தனை லீஃபுக்கு வந்து லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து 20 இருக்குது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 20 இருக்குன்னா அப்போ 20 லீஃபுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதில் எக்ஸ்ட்ரா லென்த் லீஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்க்கணும்
சரி, ஏன்னா எக்ஸ்ட்ரா லென்த் லீஃப் இருக்கும்போது வந்துன்னா இப்போ இங்கே 2 எக்ஸ்ட்ரா லென்த் லீஃப் இருக்கனால லாஸ்ட் வந்து என்னன்னா L5 அண்ட் L5 இஸ் ஈக்குவல் டு L6. இந்த L7 அப்படின்றது வந்துன்னா மாஸ்டர் லீஃப். ஓகே. ஸோ இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன மெயில் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தது வந்து என்ன டிசைன் ஆஃப் லீவ் ஸ்ப்ரிங். ஓகே. ஸோ வந்து என்ன இந்த பிடிஎஃப் வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போயிட்டு வந்தோன்னா இந்த பிடிஎஃப் வந்து என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.